வணக்கம். வெல்கம் டூ மை சேனல் அங்ராமி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதோட வெயிட் என்ன, வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டாங்க, அண்ட் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஜிமிக்கியும் அண்ட் இந்த ரிங்கும் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். முதல்ல ஜிமிக்கியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். என்ன வெயிட், வேஸ்டேஜ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இந்த ஜிமிக்கியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3 கிராம் 920 மில்லி கிராம் வந்து இருந்தது வெயிட்டு. இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ சொன்னாங்கன்னா 15.90% ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போன டைமில் ஏதோ ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 3% கம்மி பண்ணாங்க. ஸோ ஃபைனல் பண்ண வேஸ்டேஜ் வந்து 12.70% சொன்னேன் இல்லையா. இதுக்கு வந்து அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வாங்கின கோல்டோட வெயிட் வந்து டைப் பண்ணிக்கோங்க 3.920. அடுத்ததாக இன்ட்டு போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு 1 கிராம் கோல்டு ரேட் என்னவோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு 1 கிராம் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 14,490 ஸோ இன்ட்டு 14,490. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வேஸ்டேஜ் எத்தனை பர்சன்ட் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. 12.70 இல்லையா. ஸோ 12.70% போட்டால் நமக்கு எவ்வளோ வருது, 7,213.70 வருது. ஆனால் உங்களுக்கு பில்லில் பார்த்தீங்கன்னா 7,214.80 காட்டுது இல்லையா. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு வெயிட் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து 3 கிராம் 920 மில்லிகிராம் போட்டிருக்கோம் இல்லையா. இதில் 3 டிஜிட் தானே இருக்குது 920ன்னு. அவங்க வந்து 4 டிஜிட் போட்டிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ மாறுது. ஸோ இதில் வந்து நம்ம 920க்கு அப்புறம் 6 ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து வருது 7,214.80 கரெக்டாக வருது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பில்லில் வந்து 3 டிஜிட் தான் என்டர் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணும்போது 4 டிஜிட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வேரியேஷன் வருது. ஸோ இந்த 7,214.80 அப்படிங்கிறது வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு. அடுத்து கோல்டுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 கிராம் ரேட்டை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க 14,490 இன்ட்டு போட்டு வாங்கின நகையோட எடை. ஸோ 3.920 போட்டால் நமக்கு எவ்வளோ வருது, 56,800.80 வருது இல்லையா. ஸோ உங்களுக்கு பில்லுலேயுமே பாருங்கள் அது கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ரிங்கோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த 2 இயரிங்காக இருக்கட்டும், ரிங்காக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே வந்து மேக்கிங் சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து கோல்டு ரேட்டு, அதுக்கப்புறம் வந்து வேஸ்டேஜு, இது இல்லாமல் ஜிஎஸ்டி, அவ்வளோதான். ஸோ ரிங்குக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். இந்த ரிங்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2 கிராம் 148 மில்லிகிராம். இதுக்கு வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 19.90%ன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 15.90% வந்து வேஸ்டேஜாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வாங்கின கோல்டோட வெயிட்டு 2.148. அடுத்ததாக இன்ட்டு போட்டு நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு 1 கிராம் கோல்டு ரேட்டு 14,490. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க 15.90% போட்டால் நமக்கு எவ்வளோ வருது, 4,948.79 வருது இல்லையா. ஸோ இதுலேயுமே பில்லு பாருங்கள் 4,949 சம்திங் வருது இல்லையா. ஸோ இதுக்குமே வந்து இந்த கோல்டு வெயிட்டில் நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து 3 டிஜிட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து 4 டிஜிட் போட்டிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.1482 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அமௌண்ட் வரும் 4,949.25. ஸோ பில்லில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 4,949.25 அப்படிங்கிறது வந்து வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட்டு. அடுத்து கோல்டுக்கான அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கின கோல்டோட வெயிட்டு 2.148 இன்ட்டு போட்டு நீங்கள் வாங்க போகிற அன்றைக்கி 1 கிராம் கோல்டு ரேட் 14,490. ஸோ நான் வாங்க போன அன்னைக்கு இதான் ரேட்டு. ஸோ அதனால் போட்டிருக்கேன். போட்டால் நமக்கு எவ்வளோ வருது, 31,124.52 வருது. ஸோ பில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி வந்து 3% போட்டிருந்தாங்க. ஸோ ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கோல்டு ரேட் கால்குலேட் பண்ணோம் இல்லையா இயரிங்க்கு, அந்த கோல்டு ரேட்டு, அதோட வேஸ்டேஜ் அமௌண்ட்டு, அதே மாதிரி ரிங்கோட கோல்டு ரேட்டு, வேஸ்டேஜ் அமௌண்ட், இது 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 1,89.38 வருது. ஸோ 1,81.38 இல்லையா டோட்டல் அமௌண்ட்டு. இது கூட இன்ட்டு போட்டு 3% போட்டிங்கன்னா 3,002 வருது. இவங்க வந்து 1.5% 1.5% போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்படியும் போட்டு காட்டுறேன். 1.5% போட்டிங்கன்னா 1,501.34 வரும். ஸோ பில்லை பாருங்கள், அந்த 1,501
ரூ. 34 தனித்தனியா போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ டோட்டலா நீங்க எவ்வளோ அமௌண்ட் குடுக்குற மாரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ரூ. 1,89,38 இது கூட ஜிஎஸ்டி அமௌண்ட் ரூ. 3000 சேர்த்து ஆட் பண்ணி டோட்டலா ரூ. 1,03,092 இது வந்து நான் பே பண்ணேன். ஸோ ஃபைனலா மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில் வந்து ரொம்பவே வந்து கிளியரா இருக்கும். பியூரிட்டிலேருந்து அவங்க எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க, என்ன பெர்சன்டேஜ் போட்டிருக்காங்க, டிஸ்கவுண்ட் எவ்வளோ குடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து டீட்டெயில்டா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா, பில் அவ்வளோ கிளியரா இருக்காது. எனக்கு எந்த ஷாப்பில் வாங்கினாலுமே நமக்கு புரியவே புரியாது. அது மாரி தான் இருக்கும். பட் மலபாரில் பார்த்தீங்கன்னா, பில்லு ரொம்பவே கிளியரா இருக்கு. வேஸ்டேஜ் வந்து அதிகமா இருந்தாலும் கூட அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, அதோட கலருமே வந்து பயங்கர சூப்பரா இருக்கு. அண்ட் ப்ராடக்ட்டோட ஃபினிஷிங்குமே சூப்பரா இருக்கு. நெறைய கடைகள்ல நம்ம ஜுவல் வாங்குனோம்னா, அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வந்து சொதப்பலா இருக்கிற மாரி இருக்கும். பட் இங்க வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பரா இருக்கு. லுக் வைஸ் வந்து நல்ல ஒரு ரிச் லுக்கா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதோட பியூரிட்டியா இருக்கட்டும், எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு. பில் வந்து ரொம்பவே கிளியரா இருக்கு. அதனால நம்ம வந்து நம்பி வாங்கலாம். ஸோ திருப்பி கொண்டு போய் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஷாப்பில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 1 கிராமுக்கு கம்மியான இயரிங் ஒண்ணு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது மில்லி கிராமில் தான் இருந்தது. ஸோ அத வந்து நான் வந்து திருப்பி குடுக்கலாம் அப்படின்னு மாத்தலான்னு போம்போது, நான் வாங்கும்போது அது 916ன்னு தான் சொன்னாங்க. அந்த கடையில எல்லாமே 916 தான் சொன்னாங்க. பட் நான் மாத்தும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வச்சு பார்க்கும்போது, அந்த கோல்டு அப்படிங்கிறதே வந்து வெறும் 60% தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டா இருந்தது. ஸோ நெறைய கடைகள்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஷாப்ஸ்லலாம் வந்து அந்த பியூரிட்டி வந்து கரெக்ட்டா வந்து மெயின்டெயின் பண்றது கிடையாது. இப்ப நெறைய இடத்துல வந்து பிரச்சனை ஆகுது இல்லையா? ஸோ இங்க எனக்கு தெரிஞ்சு எந்த கடையிலயுமே பியூரிட்டி வந்து பில்ல மென்ஷன் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. ஸோ மலபார்ல தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதனால நம்பி வாங்கலாம். கோல்டுக்குன்னு இல்ல, சில்வர்லயுமே வந்து பியூரிட்டி வச்சு நெறைய வந்து ஸ்கேம் பண்றாங்க. அத பத்தி டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ சில்வர்ல பார்த்தீங்கன்னா, பியூரிட்டி வந்து 80% சொல்றது. ஆனா 60%க்கான பியூரிட்டி குடுக்குறது. இந்த மாரிலாம் பண்றாங்க. ஆனா மலபார்ல பார்த்தீங்கன்னா, கிளியரா அவங்க பில் குடுக்கும்போதே, நீங்க வாங்குன சில்வரோட பியூரிட்டி என்ன அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வேஸ்டேஜ் அதிகமா இருந்தாலும் கூட நம்ம நம்பி வாங்குற மாரி இருந்துச்சு. ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் வந்து சூப்பரா இருந்தது. ஸோ இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஒண்ணே ஒண்ணு தான். வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் தான். ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கு நம்ம மந்த்லி சீட் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது மாரி நம்மளோட சேனல்ல கோல்ட் ரிலேட்டடான நெறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஜி கோல்ட் பத்தி நெறைய ஸ்கீம்ஸ் பத்தின வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி சில்வர் ரிலேட்டடான வீடியோஸும், அத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸும் நெறையவே வந்து நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.